மாசி மாத பௌர்ணமியுடன் கூடி வரும் மக நட்சத்திர நாளில் கொண்டாடப்படும் ஒரு சிறப்பான நாள்தான் மாசி மகம். அன்றைய தினம் பக்தர்கள் கடல் ஆடுவதையே தீர்த்தவாரியாக கொண்டாடுகின்றனர். முன்பொரு காலத்தில் வருண பகவான் பிரம்மகத்தி தோஷத்தினால் கடலுக்கு அடியில் சிக்கியிருந்தான். அவன் சிவபெருமானை வழிபட அவர் வந்து விடுவித்த நாளே மாசி மகமாகும். பாவங்களை போக்கி மீண்டு வந்த அந்த நாளில் நாமும் கடலாடினால் நம்மை பிடித்த தோஷங்கள் அனைத்தும் நீங்கும். பார்வதி தேவி தட்சனுக்கு மகளாக பிறந்து தாட்சாயணியாக அவதரித்தது மாசி மக நட்சத்திரத்தன்றுதான். குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு ஆண்டுக்கு ஒரு முறை பயிற்சி ஆகிறார். அப்படி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குரு சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் பொழுது வரும் மாசி மக நட்சத்திரமே மகாமகமாகும். அன்றைய தினத்தன்று கங்கா, யமுனா, சரஸ்வதி, காவேரி போன்ற 12 புண்ணிய நதிகள் மக்கள் செய்த பாவங்களை போக்கி அவர்களை புனிதமடைய செய்ய கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோயில் தெப்பக்குளத்தை அடைவதாக ஐதீகம். அதுவே மகாமகம் என போற்றப்படுகிறது. குழந்தையில் உள்ள 12 சிவன் கோயில்கள், 5 வைணவ தலங்களின் தீர்த்தவாரிகள் இந்த தெப்பக்குளத்தில் தான் நடைபெறுகிறது. 12 கோயில்களின் தீர்த்தவாரி என்பதால் மாசி மகத்தன்று இங்கு வந்து நீராடினால் சகல பாவங்களும் தீரும் என்பது நம்பிக்கை.